இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகாமல் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ஜோடிகளாக இரண்டு பெண் புலிகள், புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிற உலகநாயகன் கமல் சார் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள், இன்னொருத்தவங்க மும்பை நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டாவது புஷ்பம் அன்ஷிகா அவர்கள். இதில் நந்திதா ஸ்வேதா அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர், பட் ரொம்ப சின்ன கேரக்டர் தான். அவங்களுடைய இந்த கெரியர் டைமில் அவங்க இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்காகவே அவங்கள பாராட்டணும். இதில் ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு முக்கியமான ஒரு ரோலில் தங்களுடைய அழகாலையும் நடிப்பாலையும் இந்தியாவையே கட்டி போட்ட நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்த சிவகாசி மத்தாப்பு நம்ம ஸ்ரீதேவி மேடம். ஹீரோவா இருக்கப்போ சின்ன தம்பியா வாழ்ந்தவர், இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் கிட்ட அண்ணன் தம்பியா பழகிறவர் நம்ம பிரபு சார். ஜெனரலா ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ நடிக்கிற படத்துல வில்லனாலாம் நடிக்க அவர் ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் சுதீப் அவர்கள் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் அவருடைய அந்த பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றி. தம்பிராமையா சார், சத்யன், ரோபோ சங்கர், இமான் அண்ணாச்சி, வித்யுலேகா, இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளம் சொல்லிட்டே போகலாம். 23ஆம் புலிகேசி படத்தில் நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்ச, சிரிக்க வச்ச சிம்புதேவன் அவர்கள் இதில் வந்து எல்லாம் கலந்து ஒரு புது முயற்சியை கையாண்டிருக்காங்க. எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான் புது முயற்சின்னு, பட் இந்த படம் உண்மையிலேயே ஒரு புது முயற்சி தான். மும்பையிலேயே ரொம்ப முக்கியமான கேமராமேன்கள் ஒருத்தர் நம்ம நட்டி சார், நட்ராஜ். ஹீரோவா சதுரங்க வேட்டை ஆடினாரு, இதில் கேமரா மூலமா புலி வேட்டை ஆடி இருக்காரு. அடுத்த ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஜென்ரலாக அவரை நான் ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரு பிரமிப்போடையே பார்ப்பேன். எப்படி இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒருத்தரால் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஜென்ரலாக தார தப்பட்டெல்லாம் அடித்து புளியை ஓட வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஆட வச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோ, ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத். நீ பிறந்த நாள் வேற, ஹாப்பி பர்த்டே தேவி. அடுத்து இந்த டாப் 10 வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் எல்லாமே வருஷம் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த முதல் இடத்தை அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து சார் அவர்கள். அந்த படமும் அதை நிரூபிக்கும். ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவர்கள் பேர்லேயே ராஜா இருக்கிறதுனாலே உண்மையான அரண்மனைகளை மிஞ்சிற அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி அதை பிரமிக்க வச்சுருக்காரு. இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் காரணம் மூலதனம் போட்ட என்னோட தயாரிப்பாளர்கள் சிபு அவர்கள், பிடி செல்வகுமார் அவர்கள். முக்கியமாக இந்த படத்தில் நான் எல்லாமே இன்னும் 2 ஹீரோஸ்ன்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் கமலக்கண்ணன் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அதை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நானி, மகதீரா அவர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 2000 குஷி படத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இன்னொரு ஹீரோ வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு இயக்குனரும் இருக்கார். நான் பல முறை நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் டீம். ஜென்ரலாக பரீட்சை எழுதுகிறவங்க அதிகமாகவும் மார்க் போடுறவங்க கம்மியாகவும் தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து மார்க் போடுறவங்க அதிகமாகவும் பரீட்சை எழுதுறவங்க கம்மியாகவும் இருக்கிற புலி படத்துக்கு எத்தனை மார்க்ன்றது பரீட்சை எழுதுன நாங்கள் அதை சொல்லக்கூடாது. மார்க் போடுற நீங்கள் தான் அதை சொல்லணும். பாட்டை கேட்டுட்டு சொல்லுங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு ப்ரொடியூசர் வந்து கடனை வாங்கி பணத்தை போடுறாரு. எத்தனை பேர் அதில் உழைப்பு போடுறாங்க. ஆனால் சில பேர் எதையுமே போடாமல் திருட்டுத்தனமாக ஃபோனில் எடுத்து நெட்டில் போட்டு எங்கள் எல்லோரும் குழப்பி மண்ணை போட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணுறாங்க.
ஒரு ஒரு ஸ்டில்ஸ்னா எந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும், ஒரு டீசர்னா எந்த டைமில் விடணும். அதுக்கப்புறம் இப்போ தான் என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், அதுக்கப்புறம் டீசரா. இதெல்லாம் நான் வந்து படம் பார்ப்பேன், படத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ஒன்று விடுவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ வந்து சரி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ அழகாக பிளான் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த திருட்டுத்தனமாக ஃபோனில் எடுத்து அதை நெட்டில் விட்டு அது ஒரு குழப்பி இதனால் என்ன சந்தோஷம், என்ன சாதிக்கிறாங்க? நான் எனக்காகவோ என் படத்துக்காகவோ பேசலைங்க, எல்லாருக்காகவும், எல்லா ஹீரோஸ் படத்துக்காகவும். எப்படி இருக்குன்னா, வயிற்றுல ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடியே இது சிசேரியன் பண்ணி சாகிக்கிற மாதிரி. நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அந்த 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 நம்பிக்கை கிடைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. நமக்கு பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு விஷயம்லாம் நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, என்னை நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலை எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல. ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம்தான். சின்ன வயசுல இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படித்தவங்க எல்லாருமே அவரை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறையை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அவர் இருக்கார், பில் கேட்ஸ். ஆனால் குறை சொன்னவங்களாம் அவர் கம்பெனியில் ஊழியர்களாக வேலை செஞ்சாங்க. நீ என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, இவர் பெரிய பில் கேட்ஸான்னு கேட்குறீங்க தானே? கேள்விப்பட்ட விஷயம் சும்மா ஒரு ஃப்ளோவில் இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு சின்ன விஷயம்தான், ரொம்ப அவையா போய் பேசுறான்னு நினைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்காங்க. பெருசாக ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம், அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒன்றுனா, விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். அதான் நான் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு ஒருத்தர் 2 பேர் வந்து யோசிக்கலாம், அதை பற்றி திருந்தலாம், ஒட்டுமொத்தமாக திருந்துவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு படத்தில் பல்லாண்டு வாழ்க அப்படின்ற ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையே வந்து 6 கொடூரமான 6 கொலை கைதிகளை திருத்துறது தான் கதையே. அதில் வந்து ஒரு சீனில் வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிண்டலாக பேசிட்டு போவாங்க, இந்த 6 கைதிகளை திருத்திட்டிங்கன்னா இந்தியாவே திருந்திருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இந்தியா மேப் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகத்தை வரைஞ்சி அதை தாறு மாதிரி கிழிச்சு கீழே போட்டுருவார். போட்டுட்டு சொல்லுவார், அதில் அந்த இந்தியா மேப்பை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாது. உடனே சொல்லுவார், அந்த மனுஷனோட முகத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது 2 கண்ணு, இது காது, மூக்கு அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்துருவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு, இந்தியா மேப் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, அதுக்கு அவர் சொல்கிற அந்த டைலாக் தான், ஒரு மனுஷ முகத்தை சரி பண்ணால் இந்தியா மேப்பே சரியாயிடுது, ஒவ்வொரு மனுஷனையும் சரி பண்ணால் இந்தியாவே சரி. நான் ஏன் இங்கே
வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சும்மா எனக்கு அந்த படமும் சரி, அந்த கதையும், அந்த சீனும், அந்த டயலாகும் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுத்துங்க. வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். அதையே எனக்கு தொழிலாக கொடுத்த ஆண்டவனுக்கும், அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும், எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான். என்ன நண்பா?